friends, welcome to vanga rusikalam channel. என்னடா இன்னைக்கு பைனாப்பிள் கையில வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இத வச்சு தான் நம்ம டிஷ் பண்ண போறோம். என்ன டிஷ் பண்ண போறோம்னா பைனாப்பிள் ஜிலேபி தான் பண்ண போறோம். இது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஈஸியான டிஷ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ஜிலேபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கட் பண்ண வரலனா பாட்டில் மூடியை வச்சு நடுவுல பிரஸ் பண்ணுங்க. நானே அப்படி தான் பண்ணேன். பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். and 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துர்க்கேன். அப்புறம் ஃபுட் கலர் எடுத்துர்க்கேன். yellow ஃபுட் கலர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். and 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ லைட்டாக வந்து நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து மாவை கிண்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நல்லா வந்து லம்ஸே இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா மாவு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு வந்து பதம் இருந்தால் போதும். நல்லா வந்து லம்ஸே இல்லாமல் கலந்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா வந்து பைனாப்பிள் எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்தனா வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரை வந்து டாமினேட் பண்ணிடும். ஸோ வந்து நான் வந்து சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கீழே வந்து சொட்டணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ ஃபைனலி வந்து நம்ம ஜிலேபி மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் சுகர், இந்த அளவுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி வந்து 1 கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விடுறோம். தண்ணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த சுகரை வந்து கொட்டலாம். இப்போ சீனி வந்து இதில் வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்க வேண்டாம். எண்ணெய் சூடானோன்னு எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. எப்பயுமே வந்து அந்த மாவு ஐட்டம் போடும்போது வந்து எண்ணெய் வந்து போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். போட்டதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொரிய விடணும். இந்த பைனாப்பிளில் வந்து இந்த மாவை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி கோட் பண்ணி நம்ம வந்து எண்ணெய் சட்டில் போட்டு எடுக்க போகிறோம். ஓரளவு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் வந்து சட்டியில் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கிறதுனால போய் டக்குன்னு ஒட்டிடும். அதனால நான் எடுத்து விடுறேன். பார்த்து திருப்பி போடுங்க.
ஸோ இப்போ பைனாப்பிளும் நல்லா வெந்துருச்சு, இந்த லம்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, ஜிலேபியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே பொரிச்சாச்சு. சூப்பராக வந்து எல்லோ கலரில் செம்மையாக வந்திருக்கு. இது அப்படியே வந்து ஜீராவில் போட்டு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட வேண்டாம். இப்போ ஜீராவில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பொரிச்ச ஜிலேபியை வந்து இந்த சுகர் சிரப்பில் போட வேண்டியதுதான். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறினா போதும், சாஃப்டாகி அதுக்கு வேணுங்கிற ஜீராவை அதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஊறட்டும். நம்ம 15 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். முடியாச்சு. சூப்பரான பைனாப்பிள் ஜிலேபி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா, செம்மையாக இருக்குது. அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் அப்படியே வந்து அந்த மாவோட சேர்ந்து செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட எங்கள் வீடியோ முடிவடைஞ்சிருச்சு. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ் கிஸ்.